ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆல். எல்லோரும் சண்டேயில் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சைனாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நிறைய க்ரோசரிஸ் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதில் நமக்கு கொஞ்சம் இங்கே வாங்கிக்கலான்ற ஒரு ப்ரீ பிளானோடு வந்திருப்போம் இல்லையா, அந்த க்ரோசரிஸ் மட்டும் அப்பப்போ மந்த்லி வைஸ் நான் ஆர்டர் போட்டுப்பேன். இன்றைக்கி நான் 4 பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான். ஸோ பொட்டுக்கடலை சுத்தமாக தீர்ந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா வறுக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் முழுசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 220 அந்த ரேஞ்சில் இருக்குது. கடலப்பருப்பு 1 கிலோ போட்டிருந்தேன். சரி, வடை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு நல்லாவே இருக்கும். இதுவும் ஒரு 300. அதே மாதிரி கடலை மாவு, மழை வர்றது இந்த மாதிரி நேரத்துலலாம் ஒரு வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி போடணுன்னா நமக்கு கடல மாவு கண்டிப்பாக தேவை. அதனால் ரவை வந்து ஒரு 150 160 அந்த ரேஞ்சில் வரும். நான் ரவை ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ கடலப்பருப்பு 1 கேஜி போட்டிருந்தேன், அதனால் 2 1/2 கேஜியாக இருந்துச்சு. இதுதான் இந்த மாதத்துக்காக நான் வாங்கினது. See you in next video.